தான் போதை பொருள் வச்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்க இந்த தெருவுக்கு தெரு திறந்திருக்க டாஸ் மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின் இதெல்லாம் கரும்பிச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன வேறு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்னங்கிற என்ன மாற்றங்கிற இதே பேசுறது நம்ம மாற்றம் சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றோம். என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யல, செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டாங்க. அதில் வச்சிருக்காப்ல 217 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம் அப்படி சிரிச்சிருக்காங்க. நான் முதல்வர். செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் கட்டுற அம்மா படத்துல இருக்கு. நானும் தினம் திரும்பி பாட்டே போகல, வேற புதுச்சேரியில வரணும் தினம் உள்ள தெருவில் பூரா பார்க்குற நிறைய பேருந்து கிடக்குறல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் வந்து இருந்துவார். அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டாங்க. அதுதான் சட்டசபையில பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க, செய்தி நாளேடு முழுக்க ஒரு தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இவ்வளவு கோடிகளை செலவழிச்சு தெரு தெருவா விளம்பரத்துக்கு? இதுதான் செய்தி விளம்பர அரசு. ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? பேருந்துல போகலாம், பேருந்துல அப்புறம் அதுதான் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீல, தமிழன் விஜய் பார்த்திபன் பேர வச்சுக்கணும், கில்லி சரத்து, திருப்பாச்சி வெட்டர்வன், எதே சூப்பர் சூப்பர் ஆயிரம் அப்படி ஐயா வச்சுக்கிற மாதிரி எதே வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன், அது கிள்ளி சரத்து. அவங்க சமாளிக்கிறவங்க எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி திருத்திக்கிறது கிடையாது. தவறுதான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட் IPL பார்க்க போறாரு, சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு இவங்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்க, அமைச்சர் பதவியை என்ன வெங்காயத்தில் தருவாங்க? ஒரு குழந்தைக்கு தகப்பனாக தனியற்ற ஒருவனை மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தைய வச்சு பார்க்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோட இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில் பாரு, அங்க கூட்டு கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடன் அட்டையில எப்படி நசுக்கிறாங்க. பின்னாடி இருக்கும்ல குழந்தை அழுதுக்கிறாள், உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி இருக்கும்ல சிரித்து அதை எவ்வளோ எடுத்துக்கலாம். அடிச்சுக்கிட்டு 500 ரூபாய் இருக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிறேன்? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரை அப்படியே போட்டாலே கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிறேன்? கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். உள்ளே தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்குண்டா, எனக்கு தெரியாது எப்படி இருக்கும். அது கேட்கறது, அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாரு. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாங்க. நாட்டே கெடுத்துட்டு நாட்டே கெடுத்து காப்பாற்ற போறாருண்டா. கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுங்க. இப்ப நான் சொல்றேன்,
படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம்